ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேப்லா ரொட்டி, குஜராத்தி ஸ்பெஷல் தேப்லா ரொட்டி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவிலான வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீராத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான பால் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மேத்தி ரொட்டிக்கு தேவையான இன்கிரீடியண்ட். இது கூட இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மேத்தி கீரை கூட எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு மாவையும் போட்டு ஃபஸ்ட்டு ராவாக கிளறிடுவோம். அந்த கீரையில் உள்ள ஈரம் அப்சர்வ் ஆகட்டும், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சூடாக வெது வெதுப்பான இருக்கிற பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன், அதனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பாலில் ஊற்றி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி நெகுத்துவோம்ல, அந்த மாதிரியே நெகுத்திக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இது ஊறிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே உருண்டை போட்டு ஃபஸ்ட்டு மாவு தூவி அதே மாதிரியே கொஞ்சம் நைஸாக தின்னாக நெகுத்தி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நெகுத்தி எடுத்தால் போதும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே ரொட்டி மாதிரி நெகுத்தி வச்சுக்குவோம். இதை நெகுத்தினதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துக்குவோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் வரையுமே நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வார்ம் மில்க்கும் ஊற்றி செய்கிறோமா, அதனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட மேத்தி ரொட்டி ரெடி. இப்போ நல்லா 2 பக்கம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோ. நான் இந்த எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கண்ணாடி பாட்டில் தான். நான் மேலே ப்ரெஸ் பண்ணோம்னா எண்ணெய் அப்படியே தோசைக்கெல்லாம் ரொட்டிக்கெல்லாம் போடுற மாதிரி ஸ்ப்ரே ஆகும். ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. அந்த மூடியிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம நல்லா நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டிய ரெசிபிக்கெல்லாம் இந்த மாதிரி நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வழியாக இந்த பாட்டிலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 2 பக்கம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ரொட்டி சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட மேத்தி ரொட்டி ரெடி. குஜராத்தி ஸ்பெஷல் தேப்லா ரெடி. தேப்லாக்கு வெறும் தயிர் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பொட்டேட்டோ சப்ஜி அந்த மாதிரி ஏதாவது கிரேவி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.